வணக்கம். நீங்க எங்ககிட்ட பிஜிடிஆர்பி தற்காலிக தேர்வு பட்டியல் பத்தி ஒரு வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட பகிர்ந்து அத பத்தி பேச சொல்லியிருந்தீங்க. அத பார்த்ததும் உண்மைய சொல்லணும்னா எனக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நீங்களும் உங்க நண்பரும் ஒரே தேர்வு எழுதுறீங்க, ஒரே சமூகம், 2 பேருக்குமே 115 மார்க். ஆனா உங்களுக்கு நகரத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை கிடைக்குது, உங்க நண்பருக்கு ஒரு நலத்துறை பள்ளியில போஸ்டிங். இது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விக்கு விடை தேடுவதுதான் இந்த உரையாடலோட நோக்கம். நீங்க கேட்ட கேள்வி ரொம்பவே சரியானது. இதுதான் நிறைய பேரோட குழப்பமும் கூட. ஆமா, ஏன்னா அந்த லிஸ்ட பார்த்தா டிஎஸ்சி, ஏடபிள்யூடி, டிஎம்எஸ்னு ஒரே குறியீடுகளா இருக்கு. ஒண்ணுமே புரியல. வாங்க, இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இந்த சிக்கலான அமைப்ப நாம ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நிச்சயமா, நீங்க ஆரம்பிச்ச விதமே ரொம்ப சரி. இது வெறும் மார்க்க மட்டும் வச்சு போடுற ஒரு டாப் டு பாட்டம் லிஸ்ட் கிடையாது. இது பல விஷயங்களை ஒரே நேரத்துல கணக்குல எடுத்துக்கிற ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி. உங்க மார்க் ஒரு முக்கியமான காயினாலும் அது மட்டுமே ராஜா இல்ல. முதல்ல நாம இந்த அமைப்போட 2 முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நீங்க அனுப்பின தகவற்படி பணியிடங்கள் 2 வகைப்படுது. ஒன்னு பின்தங்கிய காலி பணியிடங்கள், அதாவது பேக்லாக் வேகன்சி. இன்னொன்னு நடப்பு காலி பணியிடங்கள், கரண்ட் வேகன்சி. ஓகே, பேக்லாக் வேகன்சி, கரண்ட் வேகன்சி, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த துறைகளை பத்தி பாத்திரலாம். அதுதான் முதல் படி. சரி சரி. அப்போ இந்த புதிரோட முதல் துண்டு இந்த வெவ்வேறு துறைகள் தான். பள்ளி கல்வித்துறைனா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த லிஸ்ட்ல சென்னை மாநகராட்சி, ஆதி திராவிட நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. எதுக்கு இத்தனை பிரிவுகள்? எல்லா டீச்சர் வேலை தானே? நல்ல கேள்வி. எல்லா ஆசிரியர் வேலைதானாலும் அந்த வேலை பார்க்குற இடம், சூழல், நிர்வாகம் எல்லாமே மாறும். உதாரணத்துக்கு, நீங்க கொடுத்த தகவல் படி பள்ளிக்கல்வித்துறையில கிட்டத்தட்ட 1700 இடங்கள் இருக்கு. ஆனா ஆதி திராவிட நலத்துறையில வெறும் 51, பழங்குடியினர் நலத்துறையில 31, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில 23 இடங்கள்னு பிரிச்சிருக்காங்க. இது ஏன் முக்கியம்னா, ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி வேலைச்சூழல், இடமாற்ற கொள்கைகள், ஏன் சில சமயம் சம்பள கணக்கீட்டு முறை கூட லேசா வித்தியாசப்படலாம். ஓ, அதனாலதான் எல்லாரும் பள்ளி கல்வித்துறைய, அதாவது டிஎஸ்சிய விருப்பமா நினைக்கிறாங்களா? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அங்க வேலை கிடைச்சா ஒரு செட்டில்டான கெரியர் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் பாலிசி எல்லாம் கணிக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கலாம் இல்லையா? கரெக்ட். பொதுவா டிஎஸ்சில போஸ்டிங்ஸ் ஓரளவு ஊருக்குள்ள இருக்கும். அதோட கெரியர் வளர்ச்சி, டிரான்ஸ்ஃபர் எல்லாமே ஒரு கட்டமைக்கப்பட்ட பாதையில போகும். ஆனா ஒரு நலத்துறை பள்ளி, உதாரணத்துக்கு பழங்குடியினர் நலத்துறை பள்ளி, அதாவது ட்ரைபல் வெல்ஃபேர், ரொம்பவே தொலைதூரமான மலை கிராமங்கள்ல இருக்கலாம். அங்க இருக்கிற சவால்களும் மாணவர்களோட தேவைகளும் முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். புரியுது. அதனால ஒதுக்கீடுங்கிறது உங்க விருப்பத்தை மட்டும் சார்ந்த விஷயம் இல்ல. தகுதி, இடஒதுக்கீடு மற்றும் அந்த நேரத்துல எந்த துறையில உங்க சமூகத்துக்கு இடம் காலியா இருக்குங்கிறத பொறுத்து தான் அமையும். சரி, இப்பதான் அசல் கதைக்கே வரும். இவ்வளவு துறைகள் இருக்கும்போது யாருக்கு எது கிடைக்கும்னு எப்படி முடிவு செய்றாங்க? நீங்க அனுப்பின வீடியோவுல சில காரணிகளை பத்தி சொல்றாங்க. அது வெறும் மார்க் இல்லன்னு மட்டும் தெளிவா புரியுது. ஆமா, 3 விஷயம்தான் இந்த ஒதுக்கீட்டை தீர்மானிக்குது. ஆனா அதுக்குள்ளதான் எல்லா சிப்பலும் இருக்கு. ஒன்னு, உங்களுடைய மதிப்பெண், மார்க்ஸ். இதுதான் முதல் தகுதி. 2வது, உங்களுடைய சமூகம், அதாவது கம்யூனிட்டி. அதுக்குள்ள வர்ற சிறப்பு இட ஒதுக்கீடுகளும் இதில் அடங்கும். 3வது, உங்க சமூகத்துக்கான காலி பணியிடம் எந்த துறையில இருக்கு, அது நடப்பு காலி பணியிடமா இல்ல பின்தங்கிய காலி பணியிடமா என்பது. இந்த 3வது பாயிண்ட் தான் எல்லாத்தையும் மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான காரணி. இது மூணும் எப்படி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து வேலை செய்யுது? ஒரு பொதுவான விதி ஏதாவது இருக்கா? உதாரணத்துக்கு அதிக மார்க் எடுத்தா டிஎஸ்சி கிடைக்கும்னு சொல்லிடலாமா? பொதுவா அப்படிதான் சொல்லலாம். ஆனா அது 100% உண்மை அல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க சமூகத்துல மொத்தம் 20 போஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல 15 இடங்கள் பள்ளிக்கல்வித்துறையிலையும், அதாவது டிஎஸ்சிலையும், 5 இடங்கள் மத்த நலத்துறைகள்லயும் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ உங்க சமூகத்துல முதல் 15 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு டிஎஸ்சி ஒதுக்கப்படும். 16லேருந்து 20வது ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மார்க் அடிப்படையில மத்த துறைகள் ஒதுக்கப்படும். இதுதான் ரொம்ப எளிமையான விளக்கம். ஆனா நிஜம் இதை விட கொஞ்சம் சிக்கலானது. இந்த விளக்கத்துக்கு நீங்க அனுப்பின வீடியோல சில நிஜமான உதாரணங்களே இருக்கு. அத பாப்போம். பொது பிரிவுல, அதாவது ஜெனரல் டர்ன்ல
122 மார்க் வரைக்கும் எடுத்தவங்களுக்கு டிஎஸ்சி கிடைச்சிருக்கு. அதுக்கு கீழ மார்க் எடுத்தவங்களுக்கு மாதிரி பள்ளிகள், அதாவது டிஎம்எஸ் அல்லது மாநகராட்சி பள்ளிகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிசி சமூகத்துல 116 மார்க்குக்கு மேல எடுத்தவங்களுக்கு டிஎஸ்சியும், அதுக்கு கீழ எடுத்தவங்களுக்கு மாதிரி பள்ளிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்கு. அதுக்கு மேல இருந்தா டிஎஸ்சி, கீழ இருந்தா மற்ற துறைகள். இதுதானே கணக்கு? இதுதான் பொதுவான கணக்கு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. நீங்க அனுப்பின தகவல்ல எம்பிசி சமூகத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சிலருக்கு மார்க் கொஞ்சம் குறைவா இருந்தும் அவங்களுக்கு டிஎஸ்சி கிடைச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? பொது வரிசையில அதிக மார்க் எடுத்த ஒருத்தருக்கு கிடைக்காத டிஎஸ்சி போஸ்டிங் அவரை விட குறைவான மார்க் எடுத்து இன்னொருத்தருக்கு எப்படி கிடைக்கும்? ஆமா, இது நியாயமா தெரியலையே. அப்போ மார்க்க விட முக்கியமான வேற ஏதோ ஒரு காரணி இங்க வேலை செய்யுது. அது என்னவா இருக்கும்? அதுதான் சிறப்பிட ஒதுக்கீடு. அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன். அதாவது பெண்கள், தமிழ் வழியில் படித்தவர், மாற்றுத்திறனாளிகள், ஏன் ராணுவ வீரர்களின் வாரிசுகள், இப்படி பல உள் ஒதுக்கீடுகள் இருக்கு. ஓ, ஒரு உதாரணத்துக்கு எம்பிசி சமூகத்துல டிஎஸ்சிக்குள்ள ஒரு போஸ்டிங் பெண்களுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த இடத்துக்கு போட்டியிட ஆண்களால முடியாது. அதனால அந்த சிறப்பு பிரிவுக்கு தகுதியான ஒரு பெண் பொது வரிசையில் இருக்கிற ஒரு ஆணை விட 5 மார்க் குறைவா எடுத்திருந்தாலும் அவருக்கு அந்த டிஎஸ்சி போஸ்டிங் கிடைச்சிடும். ஓ, ஓகே ஓகே. ஏன்னா அவங்க 2 பேரும் போட்டியிடுற களம் வேற. ஓ, இப்ப புரியுது. இது ஒரு ரேஸ் மாதிரி தான். ஆனா எல்லாருக்கும் ஒரே ட்ராக் கிடையாது. பொது பிரிவு, பெண்கள் பிரிவு, தமிழ் வழி பிரிவுன்னு தனித்தனி ட்ராக்குகள் இருக்கு. ஒருத்தரோட மார்க், அவங்க சமூகம், அதுக்கப்புறம் அவங்க எந்த ட்ராக்ல ஓடுறாங்கங்கறத பொறுத்து தான் அவங்களுக்கு எந்த இடம் கிடைக்கும்னு முடிவு செய்யப்படுது. இது ரொம்ப நுணுக்கமான விஷயமா இருக்கே. மிகச் சரியா சொன்னீங்க. இது ஒரு பல அடுக்குகள் கொண்ட சிஸ்டம். நீங்க உங்க ரேங்க மட்டும் பார்த்தா பத்தாது. உங்க சமுதாயத்துல மொத்தம் எத்தனை காலி பணியிடம் இருக்கு, அதுல எத்தனை ஜெனரல், எத்தனை பெண்களுக்கு, எத்தனை பிஎஸ் டீமுக்குன்னு பிரிச்சிருக்காங்க, அதுலயும் எந்தெந்த துறையில அந்தந்த காலி பணியிடம் இருக்குன்னு பார்க்கணும். நீங்க கேட்ட அந்த பேக்லாக் வேகன்சியை பத்தியும் இப்ப சொல்றேன். ஆமா, அது சொல்லுங்க. பேக்லாக்னா போன தடவை நடந்த தேர்வுல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல தகுதியான ஆட்கள் இல்லாததால நிரப்பப்படாத இடங்கள். இந்த தடவை தேர்வு நடக்கும்போது முதல்ல அந்த பழைய பாக்கியத்தான் தீர்ப்பாங்க. அப்போ ஒரு பேக்லாக் வேகன்சி இருந்தா அது அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு மார்க் குறைவா இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு அதிகமா? நிச்சயமா. ஏன்னா சிஸ்டம் அதோட பழைய கடனை அடைக்க பாக்குது. அதனால ஒரு பேக்லாக் வேகன்சி ஒரு குறிப்பிட்ட துறையில, உதாரணமா டிஎஸ்சில இருந்தா அதை நிரப்புறதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். அதனால நடப்பு காலி பணியிட போட்டியில இருக்கிற ஒருத்தரை விட பேக்லாக் இடத்துக்கு தகுதியான ஒருத்தருக்கு குறைவான மார்க்ல நல்ல போஸ்டிங் கிடைக்கலாம். அப்படியா? இதுதான் பல பேர் எதிர்பார்க்காத முடிவுகள் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். கரெக்ட். இது ஒரு பேட்டில்ஷிப் விளையாட்டு மாதிரி. நீங்க சும்மா ஒரு இடத்துல குண்டு போட்டா பத்தாது. அது டிஎஸ்சி, எம்பிசி, பென், பிஎஸ்டிஎம் வேகன்சியா இல்ல ஏடபிள்யூடி, எஸ்சி பொது வேகன்சியான்னு சரியான கோஆர்டினேட்டை குறிவைக்கணும். அந்த கோஆர்டினேட் தான் உங்க தகுதிகள். வாவ், இந்த பேட்டில்ஷிப் உதாரணம் ரொம்ப நல்லா புரிய வைக்குது. சரி, இந்த பிசிஎம், அதாவது பிசி முஸ்லிம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி போன்ற மத்த சமூகங்களுக்கும் இதே விதிமுறை தானா? ஆமா, எல்லா சமூகங்களுக்கும் இதே அடிப்படை விதிமுறை தான். நீங்க கொடுத்த வீடியோவிலையும் அதான் சொல்லியிருக்காங்க. பிசிஎம் பிரிவிலையும் எஸ்சி பிரிவிலையும் ஒரு குறிப்பிட்ட மார்க் வரைக்கும் டிஎஸ்சியையும், அதுக்கு கீழே வர்றவங்களுக்கும் மாதிரி பள்ளிகள், சென்னை மாநகராட்சி பள்ளிகள்னு அவங்கவங்க மார்க் மற்றும் காலி பணியிடம் இருக்கிற இடத்தை பொறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கு. சுருக்கமா சொன்னா, உங்க மார்க், உங்க சமூகம், உங்க சிறப்பு தகுதி, இந்த 3ம் சேர்ந்து உங்களை ஒரு குறிப்பிட்ட காலி பணியிடத்தோட பொருத்தி பாக்குது. அந்த பணியிடம் எந்த துறையில இருக்கோ அதுதான் உங்களுக்கான ஒதுக்கீடு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் அந்த வீடியோல குறிப்பிடப்பட்டிருக்கு. முன்னாடியெல்லாம் இந்த நலத்துறைகளுக்கு கவுன்சிலிங் தனியா நடக்குமாமே. இப்போ அதுல என்ன மாற்றம் வந்திருக்கு? ஆமா, இது ஒரு பெரிய நடைமுறை மாற்றம். முன்னாடி முதல்ல டிஎஸ்சிக்கான ப்ரொவிஷனல் லிஸ்ட் வரும். அதுல இடம் கிடைச்சவங்க போவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நலத்துறை காலி பண்ணி இடங்களுக்கு தனியா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், கவுன்சிலிங்னு தனியா நடத்துவாங்க. இது ரொம்ப நாள் எடுக்கிற ஒரு செயல்முறையா இருந்துச்சு. எது கிடைக்கும்னு ஒரு நிச்சயமற்ற தன்மையும் இருந்துச்சு. அப்போ இப்போ எல்லாமே ஒரே நேரத்துல நடக்குதா? இது நல்ல விஷயம் தானே? நேரமும் மிச்சமாகும்ல? ஆமா, இப்போ எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே தேர்வு, ஒரே சான்றிதழ் சரிபார்ப்பு, ஒரே தற்காலிக பட்டியல்னு கொண்டு வந்துட்டாங்க. இதுல வெளிப்படைத்தன்மை அதிகரிக்குது, நேரம் மிச்சமாகுது. இதெல்லாம் நிர்வாக பார்வையில நல்ல விஷயங்கள். ஆனா ஒரு விண்ணப்பதாரர் பார்வையில இதுல ஒரு சின்ன சவாலும் இருக்கு. என்னது? முன்னாடி நலத்துறையில வேலை பார்க்க விருப்பம் இல்லாதவங்க அந்த கவுன்சிலிங்குக்கு போகாம இருக்கலாம்.
ஆனா இப்போ சிஸ்டமே உங்களுக்கு ஒரு துறையை ஒதுக்கிடுது. ஒருவேளை உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு தொலைதூர நலத்துறை பள்ளியில வேலை கிடைச்சா, நீங்க அதை ஏத்துக்கணுமா இல்ல இந்த வாய்ப்பையே விடணுமாங்கிற ஒரு கடின முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். சரி, இந்த உரையாடல் எல்லாம் தொகுத்து பார்த்தா நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த பிஜிடிஆர்பி தேர்வு பட்டியலுங்கிறது அதிக மார்க் எடுத்தா நல்ல வேலைன்னு சொல்ற ஒரு நேரடியான விஷயம் கிடையாது. இது ஒரு பல்லடுக்கு கணக்கு. ஒருத்தரோட ரேங்க் என்பது அவரோட மார்க்க மட்டும் பொறுத்ததில்ல. அது அவரோட சமூகம், சிறப்பு தகுதி மற்றும் அந்த வருஷம் அவங்க சமூகத்துக்கு எந்தெந்த துறையில காலி பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு பெரிய சமன்பாட்டின் கடைசி விடை. அதனால அதிக மார்க் வாங்குறது டிஎஸ்சில இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துமே தவிர அதுக்கு 100% உத்தரவாதம் கொடுக்காது. மிகச்சரியா சொன்னீங்க. உண்மையான விளையாட்டு இந்த காலி பணியிடச் சூழலை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. கரெக்ட். இதுதான் இந்த உரையாடலோட மையப்புள்ளி. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி இப்போ எல்லா துறைகளையும் ஒருங்கிணைச்சு ஒரே தேர்வு முறையில கொண்டு வர்றது செயல்திறனை அதிகரிக்கலாம். ஆனா ஒரு விண்ணப்பதாரரா உங்களை போன்ற ஒருத்தரோட பார்வையில இந்த மாற்றம் உங்களுடைய தயாரிப்பு முறையும் வேலை குறித்த உங்க எதிர்பார்ப்புகளையும் எப்படி மாத்தணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நகரத்துல இருக்கிற மாநகராட்சி பள்ளியில பாடம் நடத்துறதுக்கும் ஒரு மலை கிராமத்துல இருக்கிற பழங்குடியினர் நலப்பள்ளியில பாடம் நடத்துறதுக்கும் இருக்கிற சமூக கலாச்சார உள்கட்டமைப்பு வித்தியாசங்களை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஒருங்கிணைந்த தேர்வு முறையை எப்படி அணுகுவது? இது ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பது மட்டும்தானா இல்ல ஒரு வாழ்க்கை முறையையே தேர்ந்தெடுப்பதா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.